எனதன்பு மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வேகமாக சிந்திச்சு புதிய விஷயங்களை விரைவா புரிஞ்சுக்குவாங்க. எல்லார்கிட்டையும் எளிமையா நண்பனா இவங்க மாறிடுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போதும் இவங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனராசிக்காரர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துரோகங்கள், சவால்களை பற்றிய எச்சரிக்கை வழிகாட்டுதல்களா இந்த வீடியோ இருக்கு. ரத்த சம்பந்தப்பட்டவங்க, பாசம் காட்டுறவங்க, நண்பர்கள் என பல வடிவங்கள்ல வரும் துரோகிகளை அடையாளம் கண்டு எப்படி ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோ பதிவுல விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாற்றம் வர்றதுக்கு இவங்க ஒரு சிறிய பரிகாரம் செய்யணும். மனசுல இருக்கும் கவலைய நினைச்சு குலதெய்வத்தின் பெயரை ஊர் பெயரோட கமெண்ட்ல எழுதணும். மிதுன ராசிக்காரர்களின் விதியை மாற்றும் ராசி பலன்களை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவுகளால துரோகம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் அதிகாரம், கௌரவம், தந்தை வழி உறவுகள், உடன் பிறந்தவர்களை குறிக்கிறார். இந்த உறவுமுறை கொண்ட நபர்களிடமிருந்து துரோகம் வரலாம். குடும்பத்துக்காக சொந்த முன்னேற்றத்தை தள்ளி வச்சிருப்பீங்க. ஆனா அதுவே இப்போது ஆபத்தா வந்து நிக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மிதுன ராசிக்கார அன்பு உள்ளங்களே. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் சுகபோகம், தாய்வழி உறவுகள், வீடு ஆகியவற்றையும் 11ஆம் இடம் நண்பர்கள் மற்றும் லாபத்தையும் குறிக்குது. இந்த 2 இடத்தையும் இணைக்கும் பாசத்தை ஆயுதமா பயன்படுத்தி முகமூடி அணிந்த சகுனிகள் துரோகம் செய்ய வாய்ப்பிருக்கு. இவங்க கஷ்டத்துல கண்ணீர் வடித்து ஆறுதல் சொல்வாங்க. ஆனா வாழ்வாதாரத்தை அசைக்க திட்டம் போடுவாங்க. நண்பன் என்கிற போர்வியில் இருக்கும் நச்சு பாம்புகள் துரோகம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசியின் அதிபதி சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் போது நண்பர்கள் வட்டத்துல விரிசல் ஏற்படலாம். நண்பனுக்காக எதையும் செய்யும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதே நண்பனே எதிரியாக மாற வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. துரோகிகளை வீழ்த்த மகா ரகசிய பரிகாரங்கள் இருக்கு. ராசிநாதன் புதன் பகவான் அறிவிற்கும் வித்தைக்கும் அதிபதி. அதனால புதன்கிழமையன்று பசுமாட்டுக்கு பச்சை பயிறு அல்லது பச்சை நிற காய்கறிகளை தானமா வழங்கணும். மேலும் சிறிய பச்சை துணியில சிறிதளவு பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் வச்சு முடிந்து பணப்பொட்டியில வைக்கணும். இது மிதுன ராசியின் ஆக்ரசன சக்தியை அதிகரிக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. மிதுனம் ராசிக்காரர்களே, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நுட்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. புத்தரை வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமைகள்ல விரதம் இருந்துகிட்டு வாங்க. பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்திட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும். புத்தகத்தை வாசிச்சுட்டு வாங்க. அதிகமா யோசனை பண்றத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இரட்டை மனநிலையோட இருக்காதீங்க. ஒன்று முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல தெளிவா இருங்க. நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமா இருங்க. பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, அழுகாதீங்க, கவலையா இருக்காதீங்க. மன அமைதி உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் முக்கியம். அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, தியானம் செய்யுங்க. கண்ணே திருஷ்டி இருக்கு, அதனால கவனமா இருந்துக்காங்க. அதிகம் பேசுறத குறைச்சிக்கோங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். குடும்பத்துக்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. குடும்பத்தை மதிச்சு நடந்துக்கோங்க. சிரிக்க பழகுங்க. நல்ல உணவுகளை
சாப்பிட்டு வாங்க. இரவு நேரத்துக்கு சரியான சமயத்தில் தூங்க கற்றுக்கோங்க. அதிக நேரமாக மொபைல் யூஸ் பண்ண வேண்டாங்க. தொலைக்காட்சி பார்க்க வேண்டாம். உங்களுடைய கண்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தீய பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கிட்டு வாங்க. தினமும் பூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிட்டு வாங்க. புத்திசாலித்தனம் நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்தணுங்க. பணத்தை சேமிக்க கற்றுக்கோங்க. வேலையில் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையும் ஏமாத்தாதீங்க. தினமும் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. காற்று இடங்கள்ல அதிகம் இருங்க. குளிர்ந்த நீர் தவிர்ப்பது நல்லதுங்க. மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. தியானம் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. நண்பர்களுடன் நல்ல உறவு வச்சுக்கோங்க. தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. சாமி கும்பிட்டு வாங்க. தாயை மதிச்சு நடந்துக்கோங்க. தீய வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. குடும்பத்துல சண்டை போட வேண்டாங்க. தினமும் உங்க வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை நீங்க புதுசா கத்துக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்களை விடுங்க. தைரியமா நடந்துக்கோங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் கோவப்படக்கூடிய நேரத்தில் தூக்கி போட்டு உடைக்காதீங்க. அப்படி உடைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக எந்த செயலை செஞ்சாலும் பார்த்து நிதானமாக செய்யுங்க. கையில் காப்பு கட்டிக்கோங்க. அந்த காப்போட நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கணுங்க. நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தீய விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க யாரையாவது சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. சொந்த காலில் தனித்து நின்று வாழ்க்கைய அமைத்து கொள்ளும் சக்தியை அடைஞ்சா போதுங்க. குடும்பத்துல மரியாதை இல்லாவிட்டா அந்த இடத்த விட்டு விலகி விடுவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3வது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியினுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க. திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. அதிக நினைவு திறனும் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் உடைய மிதுனம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெறப்போகுதுங்க. எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வேகத்தை குறைச்சு விவேகத்துடன் செயல்படுறது நன்மை தருங்க. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைக்கிறது நல்லதுங்க. பண வரத்து அதிகமாக போகுது. பெரியவர்களிடம் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல தாமதம் ஏற்பட்டாலும் அந்த பாக்கிகள் வந்து சேர்வதுல எந்த தடைகளும் இருக்காதுங்க. எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனத்துடன் பணியாற்றுறது நல்லதுங்க. புதிய வேலைக்கு செல்லும் முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த நேரத்துல புதிய வேலைக்கு போறது நல்லதுங்க. கொடுத்த வேலைகளை நேரத்துல செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் உகந்ததுங்க. குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய போகுதுங்க.
குழந்தைகளின் எதிர்கால நலன்களில் அக்கறை காட்ட போறீங்க. விருந்தினர் வருகை இருக்க போகுது. பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது. மற்றவர்களுடன் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாக போகுது. உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ள போறீங்க. கடன் பிரச்சனை குறைய போகுது. வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதை தருங்க. கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவாங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாங்க. வெளியில போய் தங்கினாலும் அந்த வேலை உங்களுக்கு சாதகமான வேலையாதாங்க இருக்கும். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்குங்க. வாகன யோகம் உண்டாகுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க. புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. நீங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமா இருந்துக்கோங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள் மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்குங்க. கூர்மையான மதிநுட்பத்தால எந்த பிரச்சனையும் எளிதாக நீங்க தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வாகனமெல்லாம் வாங்க போகிறீங்க. 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சி போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்குங்க. பார்ட்னர்கள் ஒத்துழைப்போட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நீங்க முயற்சி செய்வீங்க. கடிதம் மூலமா வரும் தகவல்கள் நல்ல தகவலா உங்களுக்கு இருக்குங்க. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது என்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செஞ்சிருவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான பலன் தரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எனக்கு திருமணம் ஆயிருச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. நல்லதுதான் நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும், அறிவு திறமை வெளிப்படும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகுங்க. அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம், அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பீங்க. பணவரத்து இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் குறைஞ்சு போயிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் மீது கவனம் தேவை. வாகனங்களால் செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நிலையில கவனம் தேவை. பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகிறத தவிர்ப்பது நல்லதுங்க. பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நன்மை தரும். கலைத்துறையினர்களுக்கு கவனம் தேவை. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவைங்க. எதை பற்றியும் கவலைப்படாம தீர ஆலோசித்து எதையும் செய்யறது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருக போகுது. போட்டியாளர்கள் எல்லோருமே விலகி செல்ல போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.